Very good morning. ஒரு இதமான கோடை நாளில் சாம் என்ற சிறுவன் கடற்கரையில் ஒரு பிரம்மாண்டமான மணல் கோட்டையை கட்டிக்கொண்டிருந்தான். அவன் மிகுந்த கவனத்துடன் கோபுரங்களை வடிவமைத்தான், ஜன்னல்களைச் செதுக்கினான். மேலும் தன் கலைப்படைப்பைச் சுற்றி ஒரு அகழியையும் அமைத்தான். அது அவன் அதுவரை கட்டியதிலேயே மிகப்பெரிய மற்றும் மிக அழகான மணல் கோட்டையாக திகழ்ந்தது. சாம் தன் படைப்பை வியந்து பார்த்து கொண்டிருந்த வேளையில் எதிர்பாராத விதமாக ஒரு பலத்த அலை கரைக்கு வந்தது. அவன் அதை தடுப்பதற்குள் அந்த அலை அவன் கட்டிய மணல் கோட்டையின் மீது பாய்ந்து அதை வெறும் ஈர மணல் மேடாக மாற்றிவிட்டது. சாமின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. என் கடின உழைப்பு அனைத்தும் வீணாகிவிட்டதே என்று அவன் வருத்தத்துடன் கூறினான். சரியாக அந்த நேரத்தில் அருகில் நின்று கவனித்துக் கொண்டிருந்த ஒரு முதியவர் அவனை நோக்கி நடந்து வந்தார். அது ஒரு மிகச்சிறந்த மணல் கோட்டை, சிறுவனே என்று அவர் கனிவுடன் கூறினார். ஆனால் கடல் எதையெல்லாம் தொடுகிறதோ அதையெல்லாம் அது எப்போதும் தனக்கே திரும்ப எடுத்துக்கொள்ளும். சாம் விம்மினான். அப்படியென்றால் அதை கட்டுவதாலேயே என்ன பயன்? அந்த முதியவர் புன்னகைத்தார். ஏனெனில் அதை கட்டிய செயல் உனக்கு மகிழ்ச்சியை அளித்தது. இப்போது நீ அதைவிடச் சிறந்த ஒன்றை உருவாக்க முடியும். வாழ்க்கையும் இந்த மணலை போன்றதுதான். சில நேரங்களில் அது நம் முயற்சிகளை அடித்துச் சென்று விடுகிறது. ஆனால் நாம் எப்போதும் புதிதாக மீண்டும் தொடங்க முடியும். அந்த வார்த்தைகளால் ஊக்கம் பெற்ற சாம் தன் கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் கட்டத் தொடங்கினான். இம்முறை அவன் கோபுரங்களை இன்னும் உயரமாகவும், சுவர்களை இன்னும் உறுதியாகவும், அகழியை இன்னும் ஆழமாகவும் அமைத்தான். ஒவ்வொரு கைப்பிடி மணலை அவன் வடிவமைக்கும் போதும் அவனது உற்சாகம் மீண்டும் திரும்பியது. விரைவில் அவனது புதிய மணல் கோட்டை முன்னைவிட உயரமாகவும் பிரம்மாண்டமாகவும் எழுந்து நின்றது. அலைகள் மீண்டும் வந்தபோது சாம் சிரித்துக்கொண்டே தொடர்ந்து கட்ட முடிவு செய்தான். எத்தனை முறை விழுந்தாலும் பரவாயில்லை, நான் அதை மீண்டும் மீண்டும் கட்டுவேன் என்று அவன் அகலச் சிரித்தவாறே கூறினான். அந்த முதியவர் மென்மையாகச் சிரித்தார். அதுதான் உண்மையான மன உறுதி. மீண்டும் மீண்டும் கட்டமைப்பது நம்மை இன்னும் வலிமையாக்குகிறது, மேலும் ஒருபோதும் முயற்சியை கைவிடக்கூடாது என்ற பாடத்தையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்று முதல் சாம் மணல் கோட்டைகளை கட்டுவதை மிகவும் விரும்பினான், வெறும் இறுதி வடிவத்திற்காக மட்டுமல்லாமல் படைப்பதில் கிடைக்கும் மகிழ்ச்சிக்காகவும், ஒவ்வொரு முறை மீண்டும் கட்டும்போதும் தான் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காகவும் அவன் அதை நேசித்தான். கதையின் நீதி: காரியங்கள் சிதறிப்போகும்போது அவற்றை மீண்டும் கட்டமைத்திடுங்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இன்னும் வலிமையானவராகவும் சிறந்தவராகவும் வளர்வீர்கள். Thank you and bye. Like, share and subscribe for more videos.